சொல்லுங்கள். இல்லை, நான் சந்தேகப்படலைங்க. சைலன்ஸ் ப்ளீஸ். நான் சந்தேகப்பட்டேன்னு சொல்லுங்க. வழக்கமாகவே எந்த ஒரு நடிகர் வந்து கட்சி ஆரம்பித்தாலும் அவங்க மேலே ஒரு சந்தேகம் இருக்கும். அப்படியான ஒரு சந்தேகம் தான். எல்லா ஆரம்பத்தில் இப்படிலாம் இருக்கும்பா, கூட்டம் வரும், ஆனால் அதுக்கப்புறம் இவங்க நிலைப்பாங்களான்ற ஒரு சந்தேகம் ஒன்று வரும். அப்படி நம்ம சந்தேகப்பட வேண்டாம். வரவங்களெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணுவோம். இது ஒரு ஜனநாயக நாடு. யார் வேணாலும் இங்கே அரசியலுக்கு வரலாம், யார் வேணாலும் சிஎம் ஆகணும்னு ஆசைப்படலாம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் அவரை நம்ம அலோவ் பண்ணுவோம். முதல்ல அவருடைய வேகத்துக்கு போட்டோம். அப்புறம் தடை இருக்குமா இருக்காதுன்னா தடை டெஃபினட்டாக இருக்கும். நீங்கள் தாண்ட போகிறது சாதாரண இடம் கிடையாது. ஒரு பெரிய அரசியலில் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா தடை இல்லாமல் இருக்காது. நீங்கள் ஜல்லிக்கட்டுலேயே அவ்வளோ தடையை தாண்டி தான் அந்த மாடு பிடிக்க வேண்டியதாக இருக்கும்போது மினிஸ்ட்ரி பிடிக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் அந்த தடைகளை தாண்டணும். தடையை தாண்டினா தான் அது சேலஞ்ச். அதுதான் ரியல் தலைவனுக்கான அழகு. அதனால் அதெல்லாம் கரெக்டு தான் நான் சொல்லியிருந்தேன். ஆளுங்கட்சி ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணுறேன். நானா? அவரா? அதையும் ஒரு தடவை சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணால் தான் அடுத்த இடத்துக்கு வர முடியும். அது மக்கள் தலைவர் எம்ஜிஆரும் அதை தான் பண்ணார். கலைஞரும் அதை தானே பண்ணியிருப்பார். காங்கிரஸுக்கு எதிராக அவர் எவ்வளோக்கு எவ்வளோ பேசினாருங்கிறத பொறுத்து தான் அவர். ஏன்னா இதை தாண்டி நாங்கள் வேறு ஒன்று செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு தானே அவங்க வருவாங்க. இப்போ போய் அப்படியே பம்மிக்கிட்டு இல்லைங்க இவங்க பண்ணுறது நல்லா இருக்கு, அவங்க பண்ணுறது நல்லா இருக்குன்னு ஒரு நியூட்ரலாலாம் ஒரு தலைவர் வர முடியாது. ஒரு தலைவன் வரணும்னா டெஃபினட்டாக அப்படி தான் வரணும். நான் சொல்கிறது வந்து இது எல்லாத்தையும் நான் பொதுவாக ரசிக்கிறேன். நான் வந்து ஒரு கட்சி சார்ந்தவங்க கிடையாது. இது பல தடவை சொல்லியிருக்கேன். ஆனால் என்ன ஒன்று, நான் விஜயை சப்போர்ட் பண்ணும்போது உடனே விஜயை சப்போர்ட் பண்ணுறதில்ல. யார் வந்தாலும் நான் அப்படி தான் செய்வேன். முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து நான் ஒரு மஞ்சள் துண்டை போற்றி நீங்கள் தான் அடுத்த தலைவர்னு கோயம்புத்தூரில் ஒரு நிகழ்ச்சியில் சொன்னேன். அப்போ அது ரொம்ப சென்சேஷனலாக இருந்தது. அந்த மாதிரி யார் வந்தாலும் நான் அப்படி தான் பாராட்டுவேன். உடனே விஜய்கிட்ட அவர்கிட்ட நான் ஏதோ 2 பெட்டி வாங்கின மாதிரி அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் விஜய் கூப்பிட்டா போவீங்களான்னா போக மாட்டேன்னு சொன்னேன். ஸ்ட்ரிக்டாக நான் போக மாட்டேன். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன். என்னுடைய அரசியல் நோக்கன்றது என்ன இருக்குன்னா, ஏற்கனவே இருக்கிறது இல்லாமல் வேறு ஒரு மாற்றம் ஏற்படணும். அதுதான் ஒரு அரசியலுடைய நல்ல ஒரு விஷயங்கிறது. அதுதான். அது என்னால் பண்ண முடியுமான்னு பார்த்தா எனக்கு இப்போ இருக்கிற கவனம்லாம் சினிமா மேலே மட்டும்தான். அதனால் அது சின்ன வயசு தானே ஆகுது. இன்னும் கொஞ்சம் பெரிய வயசானதுக்கு அப்புறமேல அதுக்கப்புறம் வந்து நம்பிக்கை இல்லை. அதுதான் உண்மையும் கூட. விஜயோடைய அரசியலையும் நீங்கள் மாற்றணுங்கிறீங்க, எல்லாத்தையும் பார்க்குறீங்க. இல்லை, அவர் எனக்கு தெரிஞ்சு 2 மேடை தான் ஏறி இருக்காரு இது வரைக்கும். ஒரு மேடையில் சென்சேஷனலாக அவர் பேசினதெல்லாம் நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ நான் பேசுகிறேன்னா யாரும் ஆச்சரியப்பட மாட்டாங்க. நம்ம நல்லா பேசுவோன்ற மாதிரி பதிவாயிடுச்சு. அது நமக்கு பெரிய மைனஸ். பட் விஜய் வந்து இவ்வளோ நாள் பேசாமே இருந்து அந்த மேடையில் வந்து கொஞ்சம் கூட தவறு இல்லாமல் பேசினோன்னா எல்லாருக்கும் ஒரு பயங்கர ஆச்சரியம். பரவாயில்லையே, ஏன்னா நம்ம நாடு எப்படின்னா பேசியே முன்னுக்கு வந்த நாடு இது. அரசியல்னால் பேச்சுன்னு அர்த்தம். அதனால் அந்த பேச்சுக்கும் அவர் தகுதியாக இருக்கார் விஜய். அப்புறம் 2வது மேடை 2 தான் நடந்திருக்கு. அதனால் இதுக்குள்ளே நம்ம அதை தீர்மானிக்க முடியாது. எப்போவுமே இந்த கூட்டம் கூடுறது வந்து ஓட்டாக மாறுமாங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும். இது வரைக்கும் நிறைய பேர் வந்திருக்காங்க. இவரும் வராரு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சார், பெரியார் குறித்த கருத்துக்கள் வந்து ஏன்னா என்ன வரேன் பெரியார் குறித்த கருத்துக்கள் வந்து ரொம்ப சர்ச்சை ஆகிட்டு வருது. இதுக்கு ஒரு எழுத்தாளராக எப்படி சார் பார்க்குறீங்க? பெரியாருங்கிறது நம்மளுடைய இந்த பாரம்பரியத்திலையும் நம்மளுடைய சமூகத்திலையும் ஒதுக்கவே பட முடியாத, நீக்கவே பட முடியாத ஒரு விஷயம். அதை வந்து எதிர்கருத்து சொல்கிறதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது ஒரு அரசியல் இருக்கலாம், நமக்கு அது தெரியல. நான் என்ன சொல்கிறேன், யாரோ ஒருத்தர் சொல்கிறத பொறுத்துட்டு அதுக்கு பதில் சொல்ல முடியாது. பெரியாருங்கிறது நமக்கு எப்போவுமே பெரியார் தான். அதில் சிறிய கருத்து வேறுபாடு கூட இல்லை நமக்கு. ஜனநாயகன் படத்தில் எம்ஜிஆர் போல வந்து சாட்டை சொல்கிறாரு, எப்படி பார்க்குறீங்க? அரசியலுக்காக முன்னெடுப்போம். இல்லை, நம்ம எப்போவுமே என்னென்னா ஒரு படத்தில் ட்ரைலர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்துட்டு தான் படமே பார்ப்போம். இப்போ இது வந்து ஒரு ட்ரைலர் மாதிரி ஜனநாயகன்ற படம். அதில் எனக்கு சந்தோஷம் என்னென்னா, என்னுடைய உதவியாளர் தான் வினோத், என்கிட்ட ஒர்க் பண்ணவர். அவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாருங்கிறது எனக்கு ஒரு பெருத்த மகிழ்ச்சி. விஜயோட கடைசி படத்தை நம்ம உதவியாளர் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஏன்னா அந்த ஜனநாயகன் டைட்டில் நல்லாயிருக்கு, அந்த சவுக்கு வச்சுட்டு இருக்க போஸ்டர் நல்லாயிருக்கு. இது எல்லாமே அரசியலுக்கான ஒரு ஆரம்ப ட்ரைலர் நான் நினைக்கிறேன். அதனால் பாராட்டும். திரைப்படங்களுக்கு தமிழ் பேர் வைக்கிறது இல்லை. இன்னொன்று பழைய படங்கள் வைக்கிறாங்க. இப்போ பராசக்தி, நான் மகன் அல்ல, இந்த மாதிரி நல்ல படங்கள் போய் அந்த படத்தோட பேர் மங்குற மாதிரி இருக்கா? அதோட புகழ் மாறுமா? எனக்கு தெரிஞ்சு பராசக்தினா நமக்கு ஞாபகத்தில் இருக்கிறது அந்த ஒரு படம் மட்டும்தான். மறுபடியும் ஒரு பராசக்திங்கிறது அதோட நிழலாக தான் இருக்குமே தவிர நிஜம்னா டெஃபினட்டாக அது பராசக்தி தான். அந்த மாதிரி பேர் வைக்கிறதுல எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. நான் வந்து எப்போவுமே நான் புதுசாக சிந்திக்கணும்னு நினைக்கிறேன். கதையை மட்டும் இல்லை, தலைப்பை கூட நான் புதுசாக தான் சிந்திக்கணும்னு நினைப்பேன். அதனால தான் என்னுடைய ஒரு படத்தோட பேர் 54ஆம் பக்கத்தில் ஒரு மயிலிறகு. நான் இங்கே ஷூட் பண்ணலாம் நினைக்கிற ஒரு படத்தோட பேர் 54ஆம் பக்கத்தில் ஒரு மயிலிறகு. மயிலிறகுன்றது ஒரு பெண், 54ஆம் பக்கன்றது என்னுடைய வயசு. ஸோ இது கலந்து ஒரு காதல் கதை. ஸோ நான் அப்படி தான் நினைக்கிறேன். அதனால் புதுசாக டைட்டில் யோசிக்கலாமே தவிர இருக்கிற பழைய டைட்டிலில் வந்து நம்ம இப்போ அதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அது வந்து என்னென்னா, பராசக்தினா நம்ம மனசில் கலைஞர் ஐயா, அவர் தான் ஞாபகத்தில் இருப்பார். அதுக்கு மேலே நம்ம அதில் கருத்து சொல்ல விரும்பலை. சரிங்களா? நன்றிங்க, நன்றி.